பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், கீழே வாங்க. ஆம், நீங்க போங்க இசை, நான் வரேன். இல்ல நீ இன்னும் சாப்பிடவே இல்ல. அதான் பிரியாத்த சொல்லிட்டே இருக்காங்க, குரு எங்க இன்னும் சாப்பிடவே இல்ல, சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு. வரேன் போங்க. அம்மா கீழே உட்காந்து அழுதுட்டு தானே இருந்தீங்க, திடீர்னு என்ன இந்த பக்கம்? ஹலோ கார்த்தி, நீங்க யாருன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? யூஎஸ்ல ஹெல்ப் பண்ண போனது மட்டும் நாம தானே தெரிஞ்சது, குரு நானும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இசைக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. சாம்க்கு அரசுக்கு நடந்த பிரச்சனைல அவளே ஏதோ டென்ஷன்ல இருக்கா. சோ கண்டிப்பா மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். என்ன வாங்க போங்க. இது யாரு? அத்தி, குரு சொன்ன மாதிரி சடனா ஞாபகம் வந்துதான் மேல வந்திருக்கான். அங்க குமரி குமரி அழுதுட்டு இருந்து இங்க இவ்வளவு நார்மலா பேசுது. குரு சொல்ற மாதிரி இது சரியான கேடிதான். இது யாருன்னு கேட்டேன். இவரு நம்ம காலேஜ்ல தான் ஒர்க் பண்றாரு. அப்போ கீழே குருவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஃப்ரெண்டு தான், காலேஜ்லயும் ஒர்க் பண்றாரு. போங்க வரேன். ஆமா, இது என்ன உலக அதிசயமா இருக்கு, நான் சாப்பிடலன்னு உங்க வீட்டுல யாராவது தேடி வந்தாலும் நீங்க தேடி வர மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஆளா தேடி வந்திருக்கீங்க. ஆமா, இப்ப வர போறியா இல்லையா? வரேன், போலாம். மச்சான், நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அவங்கள போய் பாக்குறேன். சரிடா, மறக்காம போன் பண்ணியாவது பேசிடு. உடம்பு சரியில்லாம இருக்கிறவர் பத்தியா? சரி கார்த்தி, புரியுது. வாங்க போலாம். ஹலோ. போலாம் குரு, கீழே வாங்கண்ணே, சாப்பிட்டுட்டு போலாம். நான் உங்களை அண்ணன் கூப்பிடலாம் தானே? அன்னைக்கு நான் உங்களை அண்ணன் கூப்பிடலாம் தானே கேட்டா தானே? ரைட்டு, அப்ப ஞாபகம் வந்துதான் மேல வந்திருக்கான். என்னையாமா? ஆமா, உங்களதான். அண்ணா தானே? ஆமாமா. கீழே வாங்கண்ணே, சாப்பிட்டுட்டே போலாம். இல்லம்மா பரவாயில்ல, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா போய் ஆகணும். குருவை இப்போ பாத்தி தீர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், அதான் பாக்குறதுக்காக வந்தேன். சரிண்ணே, கீழே வாங்க. போங்க வரேன். ஏன், எனக்கு தெரியாம ஏதாவது ரகசியமா பிளான் போடணுமா? சேச்சா, அதெல்லாம் இல்லைங்க, வாங்க போலாம். எதுக்குடா அந்த ஆள் இங்க வராராம்? கடுப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் நிம்மதியா சந்தோஷமா இங்க இருக்கலாம்னு இங்க வந்தேன். அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே வராரா? வராருன்னா வரட்டு சாம், நம்ம யாரும் கூப்பிடல, அவரா தானே உங்களை கூட்டு போதுக்கு வராரு. வராருன்னா தாராளமா வரட்டும். அப்புறம் மச்சான், எப்படி அந்த ஆள் இங்க வராருன்னா ஏதாவது பிளான் பண்ணி கூட்டு போவாருன்னு எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல இருந்தே இங்க இருக்கிறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அம்மாவை இங்க இருக்கிறது அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து கூட்டு போனாருன்னா அப்படியே கூட்டு போயிடட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்டா. சொல்லுடா. அவசரமா லேண்ட் வாங்கணும் மச்சான், அம்மா பேர்ல வாங்கலாம்னு நான் பாக்குறேன். இல்லடா, கல்யாண வயசு வந்துட்டுலாம், அம்மா பேர்ல எல்லாம் வாங்க வேண்டாம். ஏற்கனவே அங்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நிறைய இதுல அம்மாவோட பேரும் இருக்கலாம். சீக்கிரமா உனக்கு கல்யாணம் வேற நடக்க போகுது, அதனால உன் பேர்லயே வாங்கலாம். எதுவா இருந்தாலும் ஓகேடா, ஆனா நல்ல இடமா பார்க்கணும். சரி மச்சான், சடனா லேண்ட் வாங்குறதெல்லாம் ஓகே, எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்னடா அவ்வளவு செலவு பண்ணிட போறேன், உன் அளவு கை நிறைய சம்பளம் நானும் வாங்குறேன். எனக்கு ஒரு புது வீடு போடலான்னு தோணுது. என்ன சாம், உங்களுக்கு தான் 1க்கு 3 வீடு இருக்கே, எதுக்கு புது வீடு போடுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்க? ஆமாடா, சடனா என்ன யோசனை இது? அன்பு, அந்த ஆளும் தெரியாம எங்கேயோ போய் கால் வச்சிருக்காரு, அதுவும் சரியான இடத்துலதான் லாக் ஆயிருக்காரு. பார்த்தெல்லாம் அவர் பிசினஸ் அழிக்கணும்னு நினைக்கிறவங்களே உயிரோட விட்டு வச்சிருக்க மாட்டாரு. அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து நீ எல்லாம் என் கூட போட்டி போடுற ஆளா அந்த அளவுக்கு மாத்தி விட்டுருவாரு. ஆனா இப்போ அரசு இடம் தெரியாம யார்கிட்டயோ மோதி இருக்காரு. அதோட விளைவுதான் ஒன்னொன்னா லாஸ் ஆயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா யாருக்குமே தெரியாம இந்த எக்ஸ்போர்ட்டிங்க முடிக்கணும்னு நினைச்சாரு. பாத்தியா, இவரை மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தருக்கு அது கூட தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அரசு கூட மோதுறவன் எப்படி அவனுக்கு ஈக்குவலான ஆளாதான் இருப்பான். எந்த ப்ராப்பர்ட்டிஸையும் விட்டு வைக்கிற மாதிரியும் இல்ல. கண்டிப்பா அரசு நடுத்தருவுல விட்டுருவான். அம்மா பாவம் இல்லடா, அதனால அதுக்குன்னா கண்டிப்பா ஒரு வீடு வச்சிடணும். அவனோட மொத்த சொத்தை அழிஞ்சாலும் நீ கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. ஆனா நீ பயப்படாத, வீட்டுக்கு மேலையெல்லாம் எனக்கு கண்ணே இல்ல. ஏன்னா அவன் கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன். இசைக்கு உனக்கு கல்யாணம் ஆக்கி அதே வீட்டுல அவன் ஆர்த்தி எடுத்து உங்களை உள்ள கூட்டு போற மாதிரியே சவால் விட்டுருக்கேன். அதனால அந்த வீட்டுக்கெல்லாம் என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அவனோட மொத்த பிசினஸையும் அழிக்காம விட மாட்டேன். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, அங்க எங்க நிறைய பேர் கூட மோதி இருக்காரு. அவருக்கு எதிராக யார் எழுப்பினாலும் அழிக்காம விட மாட்டாரு. இப்ப நீ எடுத்திருக்க முடிவு சரியான முடிவுதான். பண்ணிடலாம்டா, எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்கான், சூப்பரா வீடு போட்டுடலாம். சரிடா. என்ன பாரஸ் இங்கே வந்துட்டு இருக்கான்? ஆமா தாத்தா, இங்கதான் வந்துட்டு இருக்காராம். பாடி ரொம்ப நேரம் நின்ற மாட்டீங்களா, வாங்க வந்து உட்காருங்க. இல்ல மக்கா, இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. என்னமா உங்களை கூட்டு போறதுக்கு தான் அரசு இங்க வந்துட்டு இருக்கானே. நீங்க இங்கே இருக்கனால எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம். முடிவு எதுவா இருந்தாலும் நீங்களே எடுத்துருங்க. கூப்பிடுறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போனேன்னு நினைச்சிடாத.
புரியுது. வணக்கம்மா. இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? ஆமாப்பா, இப்ப பரவாயில்ல. கொஞ்சமாவது எந்திரிச்சு நிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க வயல் பக்கமா போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். போறதெல்லாம் இருக்கட்டு. என்னப்பா தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்பயே கை நீட்டி அடிப்பேன்? உன் பையன் மேல கை வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த யோசிச்சியா? ஒருவேளை கோபத்துல அவன் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டு இருந்தாலும் இல்ல திருப்பி ஒரு அடி அடிச்சிருந்தாலும் உனக்கு எப்படி இருந்திருக்கான்? அவன் பேசுனதை பத்தி உங்களுக்கு தெரியாதுல. பிசினஸ் எந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபுட் எக்ஸ்போர்ட்டிங் டைம்ல ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து தரமான ஃபுட்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ணல, இந்த காரணத்துக்காக சீல் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போனாங்க. இவன் என்னடான்னா அந்த நியூஸையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு எனக்கு வான்கோழி பிரியாணி வேணும், சிக்கன் பறக்கிறது வேணும், பொரிக்கிறது வேணும், இப்படியே பேசுவாங்க. பெத்த அப்ப பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டு இவனுக்கும் தானே அந்த லாஸ், இவனுக்கும் தானே அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு கொண்டாட்டன்னு கும்மாளம் போட்டான். எனக்கு கோபம் வராதா? உனக்கு கோபம் வரதெல்லாம் சரிதான் அரசு. ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணாலும் பிள்ளைங்களுக்கு நம்ம ஹீரோவா தெரியும். ஒரு வயசு வந்ததுக்கு பிறகு நம்ம பேரை காப்பாத்திக்கணும்னா இந்த மாதிரி சில்லறத்தனமாலாம் நடந்துக்க கூடாது. ஏற்கனவே பிசினஸ்ல போதும் போதுங்கிற அளவில் நிறையவே சம்பாதிச்சுட்டேன். அதான் உன் பையன் வேலை பாக்குறான்ல, கை நிறைய சம்பாதிக்கிறான். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிக்கு அன்பு வேற சாம் வேற கிடையாது. ரெண்டு பேரும் அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ் மாதிரி ஒண்ணுதான். என் அன்பு எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதே அளவுக்கு சாம சம்பாதிச்சுட்டு இருக்கான். வயசான காலத்துல புள்ள சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா நாட்களை கடத்திட்டு இருக்கதான் சந்தோஷம். நீ என்னடானா இப்பவும் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கான். பிசினஸ் தான் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாட்டும் கூட்டம் காலத்துல இருந்து வயல்ல தான் வேலை நமக்கு. எனக்கு வயசாயிட்டு இப்பவும் ஒரு ஆசைக்காக நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். வயலுக்கு போய் எல்லாரும் நல்லா வேலை பாக்குறாங்களா, என்னெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு எல்லாம் பார்க்காம எனக்கு தூக்கம் வராது. அதே மாதிரிதான் நீ ஒரு பிசினஸ் மேன். இனிமே இந்த பிசினஸ்க்கு உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா உன்னால ஏத்துக்க முடியாதுதான். ஆனா நீ சம்பாதிச்சு முடிச்சுட்ட அரசு. போதுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சு முடிச்சுட்ட. இனிமே இன்னங்கிற அளவுக்கு எல்லாம் சம்பாதிக்க நினைக்காத. அதான் பெரியவரே சொல்றீங்களாம், வயல எல்லாம் வேலை பார்த்துட்டு சடனா அதை நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எனக்கும். அததான் அரசு நான் வேண்டான்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீ சடனா இந்த பிசினஸ் எல்லாம் தூக்கி போட்டு உன் புள்ள கூட இருன்னு சொன்னா அது கண்டிப்பா முடியாதுதான். அதுக்காக இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. சம்பாதிச்சு முடிச்சுட்டா இனிமே ஒரு நேரப்போக்குக்கு வேணா உன் வேலையை பாத்துக்கோ. என்னைக்காவது ஒரு 10 நிமிஷம் உன் புள்ள கூட உட்காந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வேணும், நீ தான் ஆசைப்படுற சாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தூக்கி போட்டு உன்னோட பிசினஸ்ல உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு சும்மா வான்னு கூப்பிட்டா எல்லாம் வரமாட்டான். நம்ம என்ன கத்து கொடுக்குறோமோ அததான் பிள்ளைங்களும் கத்துப்பாங்க. 24 மணி நேரமும் அடித்தடி உன்னை யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்களை இல்லாம பண்றது, இது எல்லாம் தான் சாம்க்கு உன் மேல வெறுப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம். இத்தனை வருஷம் அமைதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. இனியாவது அமைதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆசைப்படு. முயற்சி பண்றேன். நான் இப்போ சாம கூட்டு போலாம்லாம். உன் புள்ள உன் பொண்டாட்டி கூட்டு பாரு, வந்தாங்கன்னா கூட்டிட்டு போ. என்ன பாத்துட்டே நிக்கிறேன், வா போலாம். நான் வரமாட்டேன். வராமா இங்கே செட்டில் ஆகலான்னு பாக்குறியா? அது என் புள்ள மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை சாம் உங்களை மன்னிச்சு வரேன்னு சொன்னான்னா நானும் வரேன். அப்படி இல்லைன்னா என்னாலே வர முடியாது. என் மண்டை கழுவுறதை விட்டுட்டு என் சாம் கிட்ட மன்னிப்பு கேட்டு என் சாம கூப்பிடுங்க. டேய் கிளம்பு, வீட்டுக்கு போலாம். மச்சான் நான் யார் வீட்டுக்கும் போக விரும்பலன்னு சொல்லிட்டான். சரி, தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒவ்வொரு பிசினஸா லாஸ் ஆயிட்டு இருக்கு. நானே என்ன யாரு எவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாம கண்ணை உருட்டி முடிச்சிட்டு இருக்காய். எவன் பண்றான்னு தெரிஞ்சாலாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன். நானே தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காய். அந்த நேரத்துல ஒருத்தையும் போன் பண்ணி உங்க பையனா கூட இருக்கலாம். உங்க கூடவே இருந்த உங்க பையனே இப்படி உங்களை பழி வாங்கலாம் இல்லான்னு ஒருத்தர் கேக்குறான். நீயே கொஞ்ச நாளா மீசை முறுக்கிட்டு இருக்கியா? அப்ப எனக்கும் உன் மேல சந்தேகம் வரதானே செய்யும். பத்தாததுக்கு டிவி நியூஸ்ல இதே நியூஸ் திருப்பி போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பென் டிரைவ்ல சிடில போன்ல எல்லாம் காப்பி பண்ணி வச்சுட்டு அதையே போட்டு கேட்டுட்டு இருக்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் போட்டு கேட்டுட்டு இருக்கேன். பாருங்க, அடிச்சுட்டு நீங்க எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்படி பேசினானா எந்த அப்பனுக்கு தான் கோவம் வராது? சாம், நீங்க இப்படி எல்லாம் பேசுறது தப்பு. சரி, வீட்டுக்கு வா போலாம். வர முடியாது. எப்பா அவன் சொன்ன மாதிரி உன் காலில் வேணா விழணுமா? காலில் வேணா விழுறேன், அப்பவாது வருவியா? 1000 இருந்தாலும் புள்ளிக்கு காலாம் அப்ப விழுறதா? ஆமா, அவன் காலில் விழுந்து அவனையும் அருவியே நான் வீட்டுக்கு கூட்டு போகலன்னா நாளைக்கு டிவி நியூஸ்ல குடும்ப மானமே நாடிட்டு இருக்க போகுது. என்ன உளர்ற அரசு? ஆமா பெரியவரே, என்ன பழி வாங்கனே துடிச்சிட்டு இருக்கவன் சின்னப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது. உடனே போய் உன் பையன் காலில் விழுந்து உன் பையனையும் உன் பொண்டாட்டியும் வீட்டுக்கு கூட்டு வந்துரு. அப்படி இல்ல பிரஸ் மீடியாக்கெல்லாம் போய் பிசினஸ்ல பிரச்சனை ஆனதுனால பையனு கூட சண்டை, ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க, இப்படி எல்லாம் நியூஸ்ல எடுத்து போட போறானே. அதுவும் பிரஸ் மீடியாக்கு அவனே தகவல் கொடுக்க போறானே. ஓஹோ, அப்ப இப்படி பிளாக்மெயில் வந்ததுனாலதான் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப வீட்டுக்கு வர்றதா ஐடியா இருக்கா, இல்லன்னா குடும்பமானது காத்துல பறக்க விடுறதா ஐடியா இருக்கா? இல்லன்னா மட்டும் நான் வரல. எப்ப சாமி உன் காலில் விளையாட்டுமா? ஏன் கால எல்லாம் யாரும் விழணும்னு எந்த அவசியமும் இல்ல, எந்த தேவையும் இல்ல. அப்ப என்னடா செய்யணும் இனிமே? தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டேன். எனக்கும் வயசாயாச்சு, எல்லா பிசினஸையும் நான் ஒத்தையில பாத்துட்டு இருக்கேன்.
கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு கூட நீ வரமாட்டேங்கிற. இதுல எனக்கு ஏதாவது லாஸ் ஆயிட்டுனா என்னம்மா கும்மாளம் போடுறேன்? அப்ப எனக்கு கோவம் வராதா? வரத்தானே செய்யும். பிறந்ததுல இருந்து பொத்தி பொத்தி தானே வளர்த்துட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு அடி அடிச்சிருப்போமா? இல்ல சத்தமா கத்தி தான் பேசிருப்போமா உன்ட்ட? சரி சாம், நீ என்ன முடிவெடுக்க போற? இந்த ஆளுக்கு அவன் தான் தாத்தா சரியான ஆளு. ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்ததை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்ன அடுத்த பிரச்சனை கொடுத்து அடி மேல அடியா அடிச்சுட்டே இருக்கான்ல, அவன் தான் ஆம்பளை. அதுவும் தைரியமான ஆம்பளை. எதுக்குறதுக்கு யாருன்னு தெரிஞ்சே எதிர்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? நான் அவனை மதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஆள் வேணா பெத்த பிள்ளைக்கும் ஒய்ஃபுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம். ஆனா இவர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அவன் கண்டிப்பா குடும்பத்தை மதிக்கிறவனா தான் இருப்பான். ஆமா, என்ன அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் நீ கொடி பிடிச்சிட்டு வந்துரு. நீங்களே யோசிச்சு பாருங்க தாத்தா, இவரை மொத்தமா பழி வாங்கணும்னு அவன் நினைச்சிருந்தானா, இவருக்கு தகவல் கொடுக்காமலே பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு குடும்பமானத்தை சண்டை சிரிக்க வச்சிருக்கலாம்ல. ஆனா அது பண்ணாம எங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக இந்த ஆள் கிட்ட இப்படி ஒரு டிராமாவை நடத்தியிருக்கான். அப்படிப்பட்ட நல்லவனே இந்த ஆளை பழி வாங்குறதுக்கு துடிச்சிட்டு இருக்கானா, அதுவே எப்படி மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு நடுரோட்ல உட்கார வச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு வெறுப்பு தூண்டுற மாதிரி என்னமோ அவனுக்கு பெரிய அளவுல கெடுதலை செஞ்சு வச்சிருக்காரு. அதே வீட்டுல இருந்தேன்னு வைங்க, இந்த பாவம் எல்லாம் எனக்கு தான் வந்து சேரும். யாருக்கு தெரியும், நாளைக்கு எனக்கு கல்யாணமே ஆனாலும் மன்னிச்சிருங்க தாத்தா, இதுவரைக்கும் எனக்கு அந்த தாட் இல்லதான். ஒருவேளை அப்படியே இருந்தாலும் என்னைய கையை நீட்டி அடிச்சவரு எனக்கு ஒய்ஃபா வர போற பொண்ணே மதிக்க மாட்டாரு. இவர் பண்ற பாவம் எல்லாம் ஒருவேளை எனக்கு குழந்தைய பிறந்தாலும் வம்சம் வம்சமா சேர்ந்து வந்துட்டே இருக்கும். அதனால இனிமே இவர் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. கேட்டியலாம் எப்படி இருக்கு இவனுக்கு பேச்சு? இன்னும் ஒரு பொண்ணை பார்க்கல, எதுவுமே நடக்க ஆரம்பிக்கல. அதுக்கு முன்ன நான் என்னமோ அவனுக்கு வரப்புற பொண்டாட்டி கொடுமைப்படுத்துற மாதிரியும், நான் செஞ்சுட்டு இருக்க பாவம் எல்லாம் அவன் பிள்ளைக்கு தொத்திர மாதிரியும் பேசிட்டு இருக்கான். அதுதானே அரசு உண்மை. அவன் யோசிக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்கலாம். இந்த அடித்தடி உனக்கு எதிராக யாராவது எந்திரிச்சாங்கன்னா அவங்கள அடிச்சு உட்கார வைக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வளர்ச்சி இல்லப்பா. எது தெரியுமா வளர்ச்சி? நம்ம மூளையை யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம நம்ம வளர்றதுதான் வளர்ச்சி. சரி சாம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா. புரியுதுல்ல கண்ணா? நீ போக கூட. நீ போனாதான் அருவியும் உன் கூட வருவான். வரவு சாம், உனக்கே தெரியும் உங்க அப்பா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு. உன் அப்பா பிசினஸே ஒரு ஆட்டுக்கான வச்சிருக்கான். அப்படிப்பட்டவன் எப்ப வேணாலும் குடும்பமானது கப்பல் ஏத்துறதுக்கு யோசிக்கவே மாட்டான். பெத்தவன் தானே, தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான், கூட போவான். அதான் சொல்றேன்ல, கால விளையாடுனாலும் விழுறேன். இத்தனை வருஷமா பண புகழ மட்டும் சேர்த்து வைக்கலாம். நல்ல குடும்பங்கிற பியாரம் எடுத்துதான் வச்சிருக்கோம். அதை ஒரே நிமிஷத்துல கழிச்சு விட்டுறாத. வந்து தொலைறேன். சந்தோஷம். எவனோ ஒருத்தன் நம்ம குடும்ப பிரியறத வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் அவனுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அது வரைக்கும் சந்தோஷம். எப்பப்பா இந்த பேச்சுக்கு மட்டும் இவன் கிட்ட குறைச்சலே இருக்காது போலயே. ஆமா ஆமா, அது அவன் கூடவே பிறந்தது. ஆத்தி மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு இதுக்கு கேக்குற மாதிரி சத்தமா பேசிட்டேன் போலயே. எந்திரிடா, வீட்டுக்கு போலாம். சரிடா, நான் கிளம்புறேன். சரி சாம், உனக்கே தெரியும் பிசினஸ்ல இப்ப அடி மேல அடி அவருக்கு விழுந்துட்டு தான் இருக்கு. எரியிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி நீ கோவத்தை கலப்பாத அவருக்கு. சரி, நீ கொஞ்சம் நேரத்து போயிட்டு வரேன். ஹலோ, ம், உங்க அரசோட ஒவ்வொரு பிசினஸா அழிஞ்சிட்டே வருதே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? குதூகலத்துல கொண்டாட்டமா இருக்குமே உங்களுக்கு. ஏன் உன் பாஸுக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நியாயம் நடந்துட்டு இருக்கலாம். இது இந்த பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகுறது நியாயமா? அதான்டா சொல்றேன், நியாயமான முறையில நியாயம் நடந்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு துக்கம் உன் தொண்டை அடைக்கலையா என்ன? எனக்கு துக்க தொண்டை அடைக்கிறது இருக்கட்டும், நீங்க சந்தோஷத்துல மெண்டல் ஆயிடாதுங்க. ஆமா, கொஞ்சம் முன்ன சாம்க்கு அடிபட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தீங்கல்லாம், கண்ணீர் தார தாரையா வந்தது. ஆனா பாக்குறதுக்கு சிரிப்பு வந்த மாதிரி எல்லாம் இருந்தது. நீ அரசோட வலதுக்கு இடத்துக்கு பத்தியா அடுத்தவங்களோட கண்ணீர் கூட உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். அப்படியே அழுது கிழிச்சிட்டாலாம் இன்சாம். நீ இம்சேன்னு என்ன உன் மனசுக்குள்ள திட்டுறது திரும்பி நின்னதுக்கு போற கூட எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. சாம் கிட்ட மறுபடியும் அந்த போட்டோ பத்தி கேட்டா கண்டிப்பா தேடி எடுத்து கொடுத்துருவான். ஆனா ஒருவேளை அது அத்தையா இருந்தா திரும்பவும் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு இதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு அந்த போட்டோயை வச்சு சாமே யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா பல விஷயங்களை எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அரசு காதலிச்ச அந்த பொண்ணு பிரியாத்தையா இருந்தா கண்டிப்பா அரசு அங்கிள் நம்ம ஃபேமிலி கூட நல்ல முறையில எல்லாம் ஒரு பழக்கம் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இத பத்தி நமக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு தாத்தா கிட்ட ஏன் கேட்க கூடாது? கரெக்ட், அரசு அங்கிள் கம்பெனில மட்டும் நம்ம கூட மோதுற மாதிரி இல்ல. அப்படின்னா கல்யாண டைம்ல இனி அவ இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டாரே. குல்ஃபி, ஏ குல்ஃபி, என்ன நல்ல தூக்கமா? ஏ குல்ஃபி,
என் பொண்டாட்டிக்கு கண்ணே திறக்க முடியல, அந்த அளவுக்கு தூக்கமா? சரி, நான் வெளியே டோரை லாக் பண்ணிட்டு போறேன், நீ தூங்கு. நான் போய் தாத்தாவை பார்த்துட்டு வரேனா? லூசு, கேட்டா கேட்கலையான்னு கூட தெரியல. ஏ குல்ஃபி, ம் தாத்தாவை பார்த்துட்டு வரேன், வெளியே லாக் போட்டு போறேன். நான் வரதுக்கு முன்ன எந்திரிச்சேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுனா. ம் கண்ணை மட்டும் என் கண்ணம்மாக்கு திறக்கவே முடியல. கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. வர வர பேப்பரை திறந்தாலே கொலை கொள்ள கற்பழிப்பு. இவனுங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்குதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. தாத்தா, என்னக்கண்ணா இந்த நேரத்துல வந்திருக்கா? நீங்க என்ன தாத்தா காலையில உள்ள நியூஸ் பேப்பரா இப்ப நைட்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க? வயசாயிட்டே போகுது பாத்தியக்கண்ணா. இப்ப எல்லாம் ஒழுங்கா கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. காலையில வயலுக்கு போற நேரத்துல மொத பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் தலைப்பு மட்டும் ஒரு அலசீட்டு போட்டுட்டு போக வேண்டியதுதான். என்னதான் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமலே போனாலும் தினம் உள்ள நியூஸ் பேப்பர்ல இருக்க நியூஸா படிக்காம தூக்கமா வர மாட்டேங்குது. ஓ, பிஸியா இருக்கீங்களா தாத்தா? அப்போ ஏப்பா, உங்களை மாற்றப்பட்ட பிள்ளைகளுங்க எல்லாம் என்ன நேரமா போன கையமா தேய்ச்சிட்டே தான் இருப்பீங்க. சும்மா வாட்ஸ்அப் சேட்டு, ஃபேஸ்புக் சேட்டு இதெல்லாம் நோண்டிட்டே இருக்கிறதுக்கு பேரே பிஸின்னு வச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் நாங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு பிஸின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? புதுசா கல்யாணம் ஆனவன் அதுவும் இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்கான்? காரணம் இல்லாம வரமாட்டானே. ஆமா தாத்தா, உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி உட்காரு. என்னப்பா இப்படி பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தாத்தா, எனக்கு பழைய விஷயங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன். பழைய விஷயங்களா? அதாவது தாத்தா, எனக்குள்ளே கொஞ்ச நாள் கொஞ்சம் கேள்வி வந்துட்டே இருக்கு. அது யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலாதான். என் பேரனுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை இந்த தாத்தனால தீர்த்து வைக்க முடியும்னா அப்பவே நீ இந்த தாத்தனை தேடி வந்திருக்கணும்ல. இப்பதான் தாத்தா உங்ககிட்ட இதை பத்தி கேட்கலான்னு தோணுச்சு. என்கிட்ட சாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தான். அதாவது தாத்தா, அருவி ஆண்டிக்கும் அரசங்களுக்கும் கல்யாணத்துக்கு முன்ன அரசங்கள் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருக்காரு. என்ன தாத்தா, நான் சொல்றது சரிதானே? அது என்னமோ இந்த ஜோசிய காதல். அதான் ஜோசியக்கார அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க பிசினஸ் இன்னும் தடப்புடலா வளரும் அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த ஜோசியக்காரர் சொன்ன பொண்ணு மேல அரசங்களுக்கு லவ் வந்திருக்கு. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்காலன்னு இருக்காரு. ஆனா அது நடக்கல. அதுக்கு காரணம் அவங்க இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க காதலிச்ச பையன் கூடயே முழு ஃபேமிலி சப்போர்ட்டோட அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த உனக்கே 26 வயசு ஆகுது. அரசு பையனுக்கு 26 வயசு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயத்தையெல்லாம் எதுக்கு இப்ப அலசி ஆரம்பிச்சுட்டு? எனக்கு 26 வயசு, சாமுக்கு 26 வயசு, இனியாக்கு 26 வயசு. சாம் பிறந்து 26 வருஷம் தான் ஆகுது. அப்பனா 27 வருஷத்துக்கு முன்ன இது நடந்ததா கூட இருக்கலாம்ல. நீங்க எப்படி தாத்தா 30 வருஷத்துக்கு முன்னான்னு கரெக்டா தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க? நீ எனக்கண்ணா என்னைய சந்தேகப்படுற மாதிரி கேக்குறேன். 30 வயசுல பேச்சு வாக்கலாம் அடிச்சு விட்டாதான். அப்போ உங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அன்பு, உனக்கு தெரியாதா? சாமனியும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற நீங்க. அதுக்கப்புறம் தான் அரசு ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் இன்னும் நல்லா நெருங்கின ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ஆனது. இல்லையே தாத்தா, ஆனா அதுக்கு முன்னமே அரசங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு தடவை அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அன்பு, எனக்கு ஒரு பக்கமா தலை வலிச்சுட்டே இருக்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா? எனக்கு தூக்கமா வருது கண்ணா. தலைவலிக்குதா இல்ல உண்மையை என்கிட்ட உளறிடுவீங்கன்னு பயந்து போறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. தாத்தா, உங்களுக்கே தெரியும், நான் ஏதாவது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னா அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும். சொல்லுங்க தாத்தா, அரசங்கள் விரும்பின அந்த பொண்ணு யாரு? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதெல்லாம் எதுக்கு கண்ணா? முடிச்சு போன விஷயம் எல்லாம் மறுபடியும் கிளறக்கூடாது. அது சில நேரத்துல நம்ம சந்தோஷத்தையும் கெடுத்துரும். இல்ல தாத்தா, தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல தான் நான் இப்போ இருக்கேன். தெரிஞ்சே ஆகணும். நான் தான் சொல்றேன்லாம், நான் ஒரு விஷயத்த பத்தி கேக்குறேன்னா அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும். சொல்லுங்க தாத்தா. அன்பு, இந்த விஷயத்த நான் யார் கேட்டிருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டேன். ஒருவேளை இனியன் இருந்திருந்தா, இனியன் கேட்டிருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஏன்னா இனியனுக்கு இந்த குடும்பத்துக்கு மேல ரொம்ப பெரிய அக்கறை இருக்கு. இனியனுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறையா இருக்குது நீதான். அதனால என்னால இத ஒழிக்கவும் முடியல. சொல்லுங்க தாத்தா, அந்த பொண்ணு யாரு? அது வேற யாரும் இல்ல கண்ணா, உன் அத்தை பிரியாதான். அப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். எப்படின்னு சொல்லுங்களேன் தாத்தா, எனக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். நான் ஏன் 30 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொன்னேன்னா, இப்ப இனியன் இருந்திருந்தா இனியனோட வயசு 30 இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே திடுத்துப்புன்னு சஞ்சிக்கும் பிரியாக்கும் கல்யாணம் நடந்துட்டு. எந்த பிரச்சனை தாத்தா? அன்பு, உனக்கே தெரியும், உன் அத்தை பிரியாக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்ல. அவ அத்தைய மாமா வந்து அவளை வளர்க்குது. அதான் தெரியுமே தாத்தா, அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு தானே இருப்பாங்க. அத்தை கூட அவங்கள அத்தா அம்மான்னு தானே கூப்பிடும். அதான்
அவங்க பேர் கூட அன்னக்கிளி ராஜேந்திரன். அவங்க 2 பேருக்கும் சஞ்சய்னு ஒரு பையன் கூட உண்டு. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. அந்த சஞ்சய் இறந்து போன நேரத்துல அவர் கூட இருந்தது உன் மாமன் சஞ்சய் தான். 2 பேருக்கு பேரும் சஞ்சய தாத்தா. ஆமா கண்ணா. இறந்து போனவரை தான் உன் அத்தை பிரியாக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனா விதி அவரை சீக்கிரமாவே இந்த உலகத்தை விட்டு பிரிச்சுட்டு. நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரியும், உன் வயசெல்லாம் இருக்கும்போது உன் மாமனுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை அதிக அளவிலேயே வரும். நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல உன் மாமனுக்கும் அடிபட்டு அவனுக்கு இதயம் தேவைப்பட்டது. இறந்து போனவரோட அந்த இதயத்தை யாரு என்னன்னு தெரியாம நம்ம சஞ்சய்க்கு அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமா கண்ணா. அந்த குடும்பம் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு உன் மாமனை உயிரோடே பார்த்திருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உன் மாமனும் அந்த இறந்து போன பையனும் கடைசி நேரத்துல ஒன்னாதான் இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. அந்த நேரத்துல ஒரு வாட்ச கூட இறந்து போனவரு நம்ம சஞ்சய் கிட்ட கொடுத்திருக்காரு. இத நமக்கு பிடிச்ச யாருக்காவது கொடுக்கணும். அதுல என்னமோ அவன் சொல்லிட்டு இருப்பான், அது எனக்கு தெரியல. இப்போ அந்த வாட்ச் கூட நம்ம இனியா கிட்ட தான் இருக்கு. இனியா கிட்டயா? நான் எதுவும் அப்படி பார்த்தது இல்லையே தாத்தா. அவட்ட கேட்டு பாரு, இனியாட்ட தான் அது இப்போ இருக்கும். ஏன்னா மாமா ஒரு தடவை சொல்லியிருக்கான், அதை நான் என் இனியா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் என்ன தாத்தா நடந்தது? ஆறுதல் சொல்றதுக்காக உன் மாமன் அந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு போனான். அப்பதான் உன் மாமனுக்கே தெரியும், இறந்து போனவரால அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. உன் அத்தை எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருந்திருக்கான். ஏன்னா ஒரு காலத்துல அவளுக்கு எல்லாமே இருந்தது இறந்து போனவர் தான். எப்படியாவது இந்த துயரத்துல இருந்து அந்த குடும்பத்தை திருப்பி மறுபடியும் சந்தோஷமா மாத்தணுங்கிறதுக்காக உன் மாமன் அந்த குடும்பத்துக்கு பின்னாடி 3 வருஷம் நாயா பேயா சுத்தி இருக்கான். 3 வருஷம் கழிச்சதுக்கு பிறகுதான் அவங்க பையனோட ஹார்ட்ட நம்ம சஞ்சய்க்கு தான் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் உன் மாமனுக்கு பிரியா மேல ஒரு பாசம் வந்து அதுவே காதல ஆரம்பிச்சுட்டு. பாசம் காமிக்கிறதுல உன் மாமனை பத்தி தெரியும்ல. அதுல நாள் போக போக பிரியாக்கும் சஞ்சய் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு. இந்த விஷயம் எதுவுமே தெரியாத நம்ம பிரியாவோட மாமா என்ன பண்ணிட்டாருன்னா, பிரியாக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்காக பிரியாவோட போட்டோவை தரகட்ட கொடுத்திருக்காரு. பிரியாவோட அத்தை ஃபேமிலியும் ரொம்ப வசதியான குடும்பத்துல உள்ளவங்க தான், தெரியும்ல உனக்கு. தெரியும் தாத்தா. இந்த நேரத்துல இந்த போட்டோ தரகர் மூலமா அரசுக்கு போயிருக்கு. பார்த்த உடனே உங்க அத்தைய அரசுக்கும் புடிச்சு போய் உன் அத்தை பிரியாவோட ஜாதகமா தரகர் கிட்ட இருந்ததுனால எல்லாத்தையுமே ஜாதகத்தை வச்சு நம்புற அரசுக்கு இது ஒரு சாதகமா போச்சு. ஜோசியக்காரனை இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிசினஸ்ல அமோகமா வளரலான்னு சொன்ன அந்த காரணத்துக்காக பிரியாவையே கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னுட்டா அரசு. அப்புறம் ஒருவேளை உன் மாமனோட காதல் ஒருத்தல காதலா இருந்தா சரி, அரசை கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு விட்டு கொடுத்திருப்பான். ஆனா வாய் வார்த்தையா பிரியா சொல்லலைனாலும் பிரியா மனசுலயும் சஞ்சய் இருக்கான்னு எப்படியோ சஞ்சய்க்கு தெரிஞ்சுட்டு அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு அவனையும் பிடிச்சிருக்கு. யாரா இருந்தாலும் விட்டு கொடுக்க நினைப்பாங்களா? பிரியா மனசுல சஞ்சய் தான் இருக்கான்னு என்னைக்கு சஞ்சய்க்கு தெரிய வந்ததோ அன்னைக்கே பிரியாவோட ஃபேமிலி கிட்ட போய் பேசி, எனக்கு உங்க பொண்ணு பிரியாவை பிடிச்சிருக்கு, உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டான். ஆனா அரசுதான் அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க எல்லாம். எப்படி கண்ணா, அவங்க பையனோட இதயமே நம்ம சஞ்சய் கிட்ட தான் இருக்கு. நம்ம சஞ்சய் அவங்க பையன் மாதிரி தான் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் இவன் நேரா போய் கேட்டா கொடுக்காம இருப்பாங்களா பொண்ணு? அத கொஞ்சமா எதிர்பார்க்காத அரசு எனக்கு பேசி வச்சிருந்த பொண்ணு எப்படி நீங்க வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சண்டைக்கு போயிட்டான். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே பிரியோட மாமாவை கை நீட்டி அரசு அடிச்சுட்டான். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவன் மாமனும் எப்ப அவங்க பையனோட இதயத்தை நம்ம சஞ்சய்க்கு வச்சாங்களோ அப்பல இருந்து அவங்களே நம்ம சஞ்சய் அம்மா அப்பா மாதிரி தான் பாத்துட்டு இருந்தான். ராஜேந்திர மேல அரசு கை ஓங்குனதும் சஞ்சய்க்கும் அரசுக்கும் சரமாரியா சண்டை நடந்துட்டு. இப்ப வேணா உன் மாமக்காரன் அமைதியா பூனை போல இருக்கிறவனா இருக்கலாம். அப்பெல்லாம் சண்டைன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, என்னதான் பாசத்துக்கு கட்டுப்பட்டவனா இருந்தாலும் வேண்டப்பட்டவங்களுக்கு ஒண்ணுனா சும்மா எல்லாம் விட்டுட்டு வர மாட்டான். அப்புறம் என்னாச்சு தாத்தா? நாங்க பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அரசுக்கு புரிய வைக்க பார்த்தோம். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. நடுவுல எதுக்கு நீ போயிட்டு? பிரியா மாமாவும் அத்தையும் வேற மன்னிப்பு கேட்டாங்க. பிரியா மனசுல சஞ்சய் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது, தெரியாம பிரியா போட்டோவா தரகர் கிட்ட கொடுத்துட்டோம், மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு கூட அரசு விட்ட மாதிரியே இல்ல. ஆனா அவன் தனியா போராட வேண்டியதா இருந்து சஞ்சய் பக்கமா பிரியா பக்கமா 2 குடும்பமா இருந்ததுனால சடனா அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு முடிச்சிட்டோம். பிரியாக்கு சஞ்சய்க்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் பிரியா எங்கேயாவது சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது பிரியாவை பயமுறுத்துறது, வம்பு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டே தான் இருந்து அரசால இந்த வீட்டுல பிரச்சனை இல்லாத நாளே இல்ல. பொறுக்க முடியாம ஒரு தடவை சஞ்சய் போய் போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். பொண்ணு விஷயங்கிறதுனால லாக்அப்ல வச்சு அடின்னு அடிச்சுட்டாங்க அரச. அதுக்கப்புறம் தான் அருவியை கல்யாணம் பண்ணணும். இப்ப அருவிக்கு உண்மையா இருக்கான். இப்ப இருக்கிறவனா அப்ப பாத்துருக்கணுமே நீ. ஓ சரி, நீ எதுக்குப்பா இந்த ராத்திரி நேரத்துல பழைய கதையெல்லாம் கலரானு நினைச்சா? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தாத்தா. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்காக நீங்க எங்க யார்கிட்டயும் சொன்னதில்ல? இனியன் கிட்ட கூட நீங்க சொன்னதே இல்ல. எப்படிப்பா சொல்ல முடியும்? நீயும் சாமும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்து சாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். சொல்ல போனா இந்த வீட்டுல நீ எப்படி முக்கியமோ அதே மாதிரி சாம இந்த வீட்டு பையனை மாதிரி தான். பெரியவங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு தெரிஞ்சுட்டுனா பிள்ளைங்க உங்க மனசும் பாதிக்கப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் இந்த உண்மையை நாங்க யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இனியாக்கு கூட தெரிய வேண்டாம். ஏதோ கேட்டேன்னு சொன்னேன்,
அவ்வளவுதான். சரி தாத்தா நீங்க போய் தூங்குங்க, டைம் ஆகுதுலாம். சரி கண்ணா, நீ சீக்கிரமா போய் தூங்கு. அங்க இனியா ஒத்தையில படுத்துட்டு இருக்கலாம். ஆக நம்ம யோசிச்சது கரெக்ட் தான். நீ காத்திருந்து என் குடும்பத்தை பழி வாங்க போறியா? குடும்பம்னு வந்துட்டா நீ யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், நீயா நானான்னு பாத்துடலாம்.